பாண்டி தேவி சத்யா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10th படிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வுலேருந்து வந்திருந்தாங்க. எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன் இப்போ நம்ம நிறைய பேர் பயன்படுத்துகிறோம். அதில் இன்ஸ்டாகிராம்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேருந்து நம்ம எப்படிலாம் வெளியே வரலாம் அப்படின்றது கூட சொல்லிக் கொடுத்தாங்க. குட் டச் பேட் டச் அது கூட சொன்னாங்க. முன்னாடியெலாம் குட் டச் பேட் டச் தான் இருந்துச்சு. இப்போல்லாம் தொட வந்தாலே டோன்ட் டச் அதுதான் நம்ம சொல்லணும். யார்கிட்ட பேசினாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நமக்கு யாராவது பாராட்டு சொல்கிறாங்கன்னா கை கொடுக்க தான் செய்யணும். தோளில் தட்டுறது, கன்னத்தை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. போக்சோ ஆக்ட் பற்றியும் நமக்கு நிறையவே சொன்னாங்க. சரி, அது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காகத்தான். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் தேவையா இருக்கு. வீட்டுல பேசுவது ஆகையால் நான் சொன்ன இடையில சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுங்க. உங்க பெற்றோர்கள் அரசு பணியில தனியார் பணியில இருந்தாங்கன்னா, அரசு பணியில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. சம்பளத்துல வாழ்க்கை நடத்தணும். உதவி சேர்க்கணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேலை, நல்ல படிச்சு திறமையா எவ்வளவு மதிப்பெண்கள் கூடுதலா எடுக்க முடியுமோ எடுத்து நான் இந்த ஸ்டேட்லயே நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க சொல்ல இல்லையாடா சார். எங்க பார்த்தாலும் எத்தனை மாணவியர்களுக்குனாலும் கொடுக்க வேண்டி வரும். கண்டிப்பா அதை நம்ம மாணவியர்கள் சளைத்தவர்கள் அல்ல. உங்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையும் அதான் மெயினான நோக்கமே இல்லையா? இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் போக்சோ கேஸ் பண்ணா போக்சோ என்ன அப்ரிவேஷன் தெரியும். போக்சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃபென்சஸ் ஆக்ட் 2012 அந்த ஆக்ட் நமக்கு நடைமுறைப்படுத்தா ஹோல் இந்தியா, தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுக்க அந்த ஆக்ட் இருக்குது. ஸோ சிறுவர்கள் சிறுகை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 18 வயசு கீழே அப்படின்னா அவங்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்துனா இந்த சட்டத்திட்ட என்ன செய்வாங்க. அப்பா அம்மா அவங்க சரி என்ன செய்யணும் சத்தான் நம்ம செய்யணும். நம்ம வேலை என்ன தொழில் படிக்கலாம். எல்லாருக்கும் தொழில் இருந்தால் என்ன சார் தொழில் சொல்லியிருக்கோம். பெண் குழந்தைங்க மேக்ஸிமம் இதில் விக்டிம் யார் பாதிக்கப்படுறது யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, ஆண்களை காட்டணும் பெண் குழந்தை. அதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். விழிப்புணர்வு சரி, அது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காகத்தான். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் தேவையா இருக்கு.